ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலர் வனம். ஃபுல் டே ஹெல்த்தியாக சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி இப்போ நிறைய வீடியோஸ் அது மாதிரி எடுக்க ஆரம்பிச்சாச்சுங்க. நாங்களும் அதே மாதிரி கண்டிப்பாக இப்போ சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதே மாதிரி இது அடுத்து ஒரு நாளான வீடியோ தான். ஸோ காலையில் எழுந்திரிச்சோன்னே நம்மளோட ஃப்ரெஷ் மார்னிங் ரொட்டீன் மாதிரி கொஞ்சம் அந்த ஃப்ரெஷ் ஏர் வாங்குறது இப்போ கொஞ்சம் பழக்கமாகிடுச்சு. ஏன்னா இப்போலாம் கொஞ்சம் கிளைமேட் நல்லா ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ் ஏர் வாங்கலாம். இந்த வீடு பார்த்திங்க அப்படின்னா பெரும்பாலும் காற்று உள்ளே வராது. ஸோ நம்ம வெளியில் போய் நின்னோம் அப்படின்னா நல்லா காற்றடிக்கும். ஆனால் வீட்டுக்குள்ளார வந்து பால்கனி திறந்து வச்சுருந்தாலுமே காற்று அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு சைடில் இருக்குது. ஸோ நம்மளோட ஃபஸ்ட் வந்து தண்ணி குடிச்சு முடிச்சாச்சு. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ராகி சேமியா தான். நான் இங்கே வாங்கினேன்னு சொல்லி சொன்னேன் இல்லையா, அந்த இது தான் அது. ஸோ அது ப்ளஸ் வந்து ரைஸ்க்கு லஞ்சுக்கு வந்து தேங்காய் சாதம் செய்யலான்னு சொல்லிட்டு அரிசி வந்து இப்போயே ஊற வச்சுட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ராகி சேமியா வந்து எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். அது ஒரு வேளை பத்தலை அப்படின்னா இந்த பக்கம் வந்து ராகி அவலும் எடுத்து வச்சுருக்கேன். பசங்களுக்கு பாலில் போட்டு கொடுத்துர்லான்ட்டு. கொஞ்சம் நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு செஞ்சோம் அப்படின்னா அந்த ஒரு பாக்கெட் தாராளமாக எங்கள் 4 பேருக்கு போதும். ஸோ அதனால் 2 பிளான் இருக்குது. இப்போ பார்ப்போம் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு வந்து ராகி சேமியா வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எனக்கு வந்து இந்த இரும்பு பாத்திரம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதனால் நான் வந்து இதில் தான் வறுத்துக்கிறேன். நான் வந்து எண்ணெய் விட்டு வறுத்துக்கிறேன். நீங்கள் வேணும்னா கொஞ்சம் நெய் விட்டு கூட வறுத்துக்கலாம். இப்போ அதை நல்லா வந்து ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நான் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அந்த பேக்கெட்டில் எப்படி போட்டிருக்கோ இன்றைக்கி நான் அதே மாதிரி தான் செய்ய போகிறேன். ஃபஸ்ட் இதை நல்லா வறுத்து விட்டுக்கலாம். வறுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா போட்ட உடனே நம்மளால் வந்து திருப்பி போட முடியாது. ஏன்னா அது வந்து இந்த பேக்கெட்டுன்னு இல்லை, பொதுவாகவே வந்து சேமியா வந்து கொஞ்சம் வந்து இந்த மாதிரி கலந்து வரும். லைட்டாக கலர் மாற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் ஃப்ரிட்ஜில் ஊற வச்சுருந்தேன். இந்த சுண்டல் வந்து கொஞ்சம் முளை கட்டிடுச்சு. லஞ்சுக்கு வந்து இதை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வேக வைக்கிறதுக்காக எடுத்து வச்சிட்ருக்கேன். சைடில் இது மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் வேலை ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான். இப்போ அடுத்து வந்து நம்ம வந்து வறுத்த சேமியாவை வந்து தண்ணியில் போடணும். 5 மினிட்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்துச்சு. பட் எனக்கு வந்து அது கொஞ்சம் 3 மினிட்ஸ்லேயே நான் வந்து எடுத்துட்டேன். யூஸ்வலாக வந்து பாக்கெட்டில் பார்த்திங்கன்னா 3 மினிட்ஸ் தான் இருக்கும். அதே மாதிரி நான் 3 மினிட்ஸ்லேயே எடுத்துட்டேன். பட் எதுவும் சேஞ்சஸ்லாம் எதுவும் இல்லை. இப்போ வந்து ஆவியில் நல்லா வேக வச்சுக்கலாம். ஆவியில் வேக வைக்கிறதும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சிங்க. தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் வைக்கிறீங்க அப்படின்னா 5 மினிட்ஸ் வெந்துச்சுன்னா போதும். அந்த பக்கம் அது வேகட்டும். அப்போ அதே கடாயில் வறுத்த கடாயில் கொஞ்சமாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கடுகு பொரிய ஆரம்பிக்கும் போது உளுத்தம்பருப்பு போடுங்க, இல்லைனா கருகிடும். இப்போ கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு. இப்போ இந்த பருப்பு எல்லாமே நல்லா கலர் மாறணும். உண்மையாலுமே சொல்கிறேங்க, இந்த சேமியா பொறுத்த வரைக்கும் இந்த பருப்பு எல்லாமே நல்லா டேஸ்ட் கொடுக்கும் நீங்கள் மென்று சாப்பிடும்போது. 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, நம்ம பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் இல்லாத எந்த ஒரு உப்புமாவுமாக இருக்கட்டும், எந்த ஒரு ரெசிபியாக இருக்கட்டும், அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. ஸோ கண்டிப்பாக வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ ஃப்ரோசன் பட்டாணி சேர்த்துக்கலாம். ஃப்ரோசன் பீன்ஸு நான் வீட்டில் ஃப்ரோசன் பண்ணி வச்சது தான் இது எல்லாமே. அடுத்தது பொடியாக நறுக்குனா கேரட், இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இதுக்கு இவ்வளோ வெஜிடபிள்ஸ் போடணுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா தேவையில்லை. பட் எனக்கு வந்து சின்ன பாக்கெட்டாக தான் இருந்துச்சு அப்படின்றதுனால நான் வந்து கொஞ்சம் நிறைய அளவு வரும் இல்லையா, அதுக்காக நிறைய காய்கறி போட்டிருக்கேன். இப்போ காய்கறியெல்லாம் நல்லா வேகட்டும். மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. உப்பு போட்டு கிளறி விட்டுக்கலாம். அதே மாதிரி மூடி வச்சிங்க அப்படின்னாவே போதும், காயெல்லாம் சீக்கிரம் வெந்துடும். நீங்கள் வந்து ரொம்ப நேரம் போட்டு கிளறி விட்டுட்டே இருக்கணும், இல்லை தண்ணி ஊற்றணும் அப்படின்ற அவசியமே இல்லை. மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சிட்டிங்க அப்படின்னாவே அது வந்து கரெக்டாக வெந்துடும், கரெக்டாக இருக்கும். இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த டைமில் உப்பு செக் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க. சேமியா போட்டதுக்கப்புறம் உப்பு செக் பண்ணிங்க அப்படின்னா நல்லா இருக்காது. எனக்கு வந்து தேங்காய் இதில் கலக்கிறது ரொம்ப பிடிக்கும், அந்த வாசனை ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் தேங்காய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தேங்காய் சேர்க்காமையும் பண்ணலாம். இப்போ நம்மளோட ஆவியில் வேக வச்சு நம்மளோட ராகி சேமியா எடுத்து போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ கிளறி விட்டு எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான ராகி சேமியா ரெடி ஆகிடுச்சு. இது ராகியோட வாசனை அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க. ஆனால் இன்னொன்று நான் சொல்லியே ஆகணும், ரொம்ப ஃபில்லிங்காக இருந்துச்சு. அன்றைக்கி காலையில் சாப்பிட்டுட்டு மத்தியானம் வரைக்கும் பசியே இல்லை, அந்தளவுக்கு ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ நல்லா 4 பேருக்கு நான் தாராளமாக இது பத்துச்சு. ஃபோட்டோ பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும், நல்லா கலர்ஃபுல்லாக ஹெல்த்தியாக இருக்குது பாருங்கள். எந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கோ அந்தளவுக்கு ஹெல்த்தியாகவே இருக்கும். இப்போ இது வந்து நம்ம சுண்டல் வந்து ஒரு விசில் விட்டு எடுத்துடலாம். நான் கரெக்டாக ஒரு விசில் தாங்க விட்டேன், அதுக்கே ரொம்ப குழஞ்சிருச்சு ஆக்சுவலாக. அடுத்து வந்து மிட் மார்னிங் ஸ்நாக் மாதிரி ஒரு 10 பாதாம் எடுத்துக்கலாம்.
இந்த மாதிரி சாப்பிட ஆரம்பித்ததுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போ வீட்டில் வந்து ஸ்நாக்ஸ் எதுவும் முறுக்கு அந்த மாதிரி ஜங்க் ஐட்டம் எதுவுமே இப்போ இல்லை. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு டம்ளர் அகைன் தண்ணி. இப்போ வந்து நம்ம லஞ்சுக்கு வந்து சாதம் வச்சிடலாம். இன்றைக்கி வந்து எனக்கு தேங்காய் சாதம் சாப்பிட்ணும் போல் இருக்குது. அதனால தான் வந்து நான் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு தேங்காய் சாதம் வெரைட்டி ரைஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். ஸோ மில்லட்டில் தேங்காய் சாதம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்து எடுத்து போட்டுட்ருக்கேன். அரிசி வந்து கிட்டத்தட்ட 6-7 தடவை கழுவிட்டேன். ஆனாலுமே கலர் அது அப்படி தான் இருக்குது. இப்போ சாதம் வந்து வடித்ததுக்கப்புறம் தேங்காய் சாதம் கிளறதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி சமையல் ஃபுல்லாகவே இந்த ஒரு கடாயே எனக்கு தாராளமாக போதுமான அளவாக இருந்துச்சுங்க. அதனால் ஃபுல்லாக நான் இதுலேயே செஞ்சுட்டேன். பாத்திரம் கழுவுற வேலையும் மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கடாயில் சில பேர் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிப்பாங்க. எனக்கு வந்து இந்த பைத்தம்பருப்பு போட்டு செய்கிற தேங்காய் சாதம் ரொம்ப பிடிக்கும். அது அங்கங்கே அந்த பைத்தம்பருப்பு வாசனையோடு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நான் பைத்தம்பருப்பு போட்டு செஞ்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றி பெருங்காயத்தூள், கடுகு, உளுத்தம்பருப்பு, பைத்தம்பருப்பு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் பச்சை மிளகாய், நம்மளோட கருவேப்பிலை போட்டு இது பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இஞ்சி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இஞ்சி சேர்த்திங்க அப்படின்னாலும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்மளோட தேங்காய் இங்கே வந்து ஃபுல்லாக ஃப்ரோசன் தேங்காய் அப்படின்றதுனால நான் வந்து அதை சூடு பண்ணி இப்போ சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா இதை கிளறி விட்டு அந்த தேங்காய் சூடானதுக்கப்புறம் நம்மளோட சாதத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறி எடுத்துக்கலாம். அதே மாதிரி மில்லட்டில் செய்கிறீங்க அப்படின்னா அந்த சாதம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் போட்டு கிளறுங்க. சூடாக கிளறிட்டிங்க அப்படின்னா ஆல்ரெடி அது கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்கும். அதோடய போட்டு கிளறினீங்க அப்படின்னா அது வந்து குழஞ்ச மாதிரி போயிடும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் சாதம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் போட்டு கிளறினீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். உப்பு வந்து நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்து உதிரி உதிரியாக தான் இருக்குது. ஆனால் நல்லா ஆறிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் போட்டு கிளறும்போது அது வந்து குழஞ்ச மாதிரி இல்லாமல் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நான் வந்து இப்போ அப்படி பண்ணிகிட்ருக்கேன். நல்லா ஆறிடுச்சு அப்படின்றதுனால அது அதே அந்த வடித்த இதிலே வச்சுருக்கிறதுனால அப்படி இருக்குது. கிளறி விட்டிங்க அப்படின்னா நல்லா உதிரி உதிரியாக வந்துடும். இப்போ நல்லா கிளறி எடுத்தாச்சு. நம்மளோட தேங்காய் சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் சாதம் வடித்த அந்த பாத்திரத்துக்கே மாற்றி எடுத்து வச்சிடுறேன். ஏன்னா கடாயில் வந்து அடுத்து வந்து கோவக்காய் பொரியல் சேர்த்துக்க தேவை. அடுத்தது அதே கடாயில் லைட்டாக கழுவிட்டு எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கோவக்காய் எடுத்து போட்டிருக்கேன். கோவக்காவும் பார்த்திங்க அப்படின்னா நான் ஃப்ரோசன் பண்ணி வச்சுருந்த கோவக்காய் தான் நான் எடுத்து இன்றைக்கி பொரியல் செஞ்சிட்ருக்கேன். இந்த ஃபுட்டெல்லாம் அந்த வெஜிடபிள்ஸ்லாம் எப்படி ஸ்டோர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். அந்த வீடியோ வந்து இதுக்கு அப்புறம் வரலாம், இல்லைனா இதுக்கு முன்னாடி வரும். ஸோ அதை எப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக வீட்டில் அரைக்கிற மிளகாத்தூள், நம்மளோட மஞ்சத்தூள், உப்பு இது 3ம் போட்டு கிளறி அப்படியே கொஞ்சம் நேரம் வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான கோவக்காய் பொரியல் ரெடி ஆகிடும். தேங்காய் சாதத்துக்கு கூட கோவக்காய் பொரியல் ரொம்ப நல்லா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி கோவக்காய் பொரியல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப தண்ணி ஊற்றணும், எண்ணெய் ஊற்றணும் அப்படின்ற அவசியமே இல்லை. இரும்பு கடாயில் வதக்குறீங்க அப்படின்னாவே அந்த சூட்டுக்கே வந்து அது நல்லா வெந்துடும். கொஞ்சம் டைம் ஆகும், ஆனால் நல்லா வெந்துடும். நம்மளோட சுண்டல் வந்து கொஞ்சம் குழஞ்சிருச்சுங்க. ஆக்சுவலாக சுண்டல் வந்து சுண்டலாக தாளிக்கலான்னு தான் வச்சேன். ஒரே ஒரு விசில் தான் விட்டேன். பட் நல்லா குழஞ்சிருச்சு. இது எனக்கு அடுத்து இப்போ இன்றைக்கி எக்ஸ்ட்ரா வேலை ஆக்சுவலாக இது. ஸோ குழஞ்சி சுண்டலை வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தா குருமா மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்ருக்கேன். குருமா மீன்ஸ் குருமா கிடையாது, நம்மளோட சென்னா மசாலா மாதிரி கொடுப்பாங்க தெரியுமா, சுண்டல் கூட சமோசா கூட ஒரு சுண்டல் குழம்பு அந்த மாதிரி செய்யலான்னு சொல்லிட்டு தான் இப்போ அது மாதிரி செய்யறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சமாக சோம்பு போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வதக்கி எடுத்ததுக்கப்புறம் அதில் வந்து கொஞ்சமாக கரம் மசாலா, வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், மஞ்சள் தூள் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனை மட்டும்தாங்க போகணும். அந்த அளவுக்கு நீங்கள் வதக்கணும். அப்படி வதக்கிட்டீங்க அப்படின்னாவே அந்த கடையில் கொடுக்குற ஆத்தென்டிக் டேஸ்ட் அப்படியே வந்துடும். மூடி போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வந்து வேக வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நீங்கள் கலந்து விடும்போதே உங்களுக்கு தெரியும் அந்த மனம் வந்து பச்சை வாசனை சுத்தமாக இருக்கக்கூடாது. அப்படி இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் உங்களோட இந்த குருமா வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். எனக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றி நான் கொதிக்க விட்டுட்டேன். இப்போ இதில் வேக வச்சுருந்த சுண்டலை போட்டுக்கலாம். இந்த சுண்டல் வந்து நல்லா குழஞ்சிருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. ஸோ குழையாத சுண்டலாக இருந்துச்சு அப்படின்னா அதில் போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் ஆகிடும். இது ஆக்சுவலாக சாப்பாட்டுக்கும் தொட்டு சாப்பிட நல்லா தான் இருக்கும். பட் சுண்டல் இது சமோசா இருந்துச்சு அப்படின்னா சமோசாவை பிச்சு போட்டு இந்த குருமாவை மேலே ஊற்றி அப்படி சாப்பிட்டீங்க அப்படின்னா வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குங்க. பட் நாங்கள் வந்து இப்போ கொஞ்சம் அந்த ஹெல்த் கான்ஷியஸ்லாம் இருக்கிறதுனால அதை நாங்கள் அவ்வளோவா எடுத்துக்கிறது இல்லை. ஆனால் வந்து வீட்டில் என்கிட்ட வந்து முன்னாடி வாங்கின ஃப்ரோசன் சமோசா வந்து ஒரு 4 சமோசா இருக்குது. ஸோ வந்து கபிலனுக்கு அதை வச்சு கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே, இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்கிற வேலையும் இல்லை, நம்ம இந்த கிரேவி அப்படியே சாப்பிட்டுக்கலாம். இது ஆக்சுவலாக சும்மா சாப்பிடவே இந்த கிரேவி நல்லா தான் இருக்கும். இது சுண்டல் வேக வச்ச தண்ணி. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
இப்போ இது நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்து மேலே ஒரு மாதிரி எண்ணெய் பிரிஞ்ச மாதிரி லைட்டாக வரும். அந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா பர்ஃபெக்ட், ரொம்ப நல்லா எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அந்த எண்ணெய் வந்து மேலே அங்கங்கே தெரியணும். உப்பு செக் பண்ணிட்டு உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ மூடி போட்டு மூடி வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ இதில் கலந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா சுண்டல் வந்து முழுசாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் நல்லா வெந்துருச்சு. ஸோ வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. லாஸ்ட்டாக வந்து கொதிக்க விட்டு கொத்தமல்லி தூவி விட்டு இறக்குனீங்க அப்படின்னா நம்மளோட சுண்டல் குருமா இல்லை குழம்பு இல்லை மசால் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். ஆசமாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கனாவே தெரியும் அங்கங்கே லைட்டாக அந்த எண்ணெய் இருக்கும். நான் பரிமாறும்போது எப்படி பரிமாறுன்னு காட்டுறேன். இப்போ நம்மளோட தேங்காய் சாதம் கொஞ்சமாக, மில்லட் அப்படின்னாலுமே நம்மளால் நிறைய சாப்பிட முடியாது. அந்த கிரேவியும் தயிர் பச்சடியும் வந்து நான் தனியாக தான் சாப்பிடுவேன். அது கூட சாப்பிட மாட்டேன். பட் இருந்தாலும் உங்களுக்கு வீடியோவுக்கு காட்டணும் அப்படின்றதுக்காக வந்து சைடில் வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான். இதுதான் நம்மளோட லன்ச் இன்றைக்கி. லன்ச்சு சாப்பிட்டுட்டு ஈவினிங்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்களுக்கு என்ன ஸ்நாக் அப்படின்னா வந்து 2 ஆரஞ்சு எடுத்துக்கிட்டோம் நாங்கள் 2 பேருமே. பசங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா பசங்கன்னா பெரிய பையன் மட்டும் தான் சாப்பிடுவான். அவனுக்கு வந்து ஒரு சமோசா வந்து நான் இது கூட எண்ணெயில் பொரிக்கலைங்க. இது வந்து ஏர் ஃப்ரையரில் தான் வச்சு எடுத்தேன். ஸோ இப்போ இதை நல்லா பிச்சு போட்டுக்கலாம். இதை பிச்சு போட்டுட்டு மேலே அந்த குருமாவை ஊற்றிட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் சாப்பிட்ணும். உடனே சாப்பிடக்கூடாது. 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் சாப்பிட்டீங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நைட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதே குருமா கூட நீங்கள் சப்பாத்தி வச்சும் சாப்பிட்டுக்கலாம். இல்லை இட்லி தோசை கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஸோ இது மாதிரி செய்கிறீங்க அப்படின்னா அன்னைக்கு வேலைக்கு மிச்சமாயிரும். ஆனால் சுண்டல் குழஞ்சதுனால தான் இந்த வேலை எனக்கு. இல்லை அப்படின்னா அந்த வேலை கண்டிப்பாக இருக்காது. ஸோ சுண்டல் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அன்றைக்கி நைட் டின்னருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ராகி இட்லியும் தக்காளி சட்னியும் தான் செஞ்சேன். இதோட வீடியோ அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இதே வீடியோ லென்த்தாக போயிட்டுருக்கு. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.